கடந்த 4 சீசனா தண்ணிக்காட்டு ராஜாவா எந்த விதமான போட்டியும் இல்லாம குக்கு வித்து கோமாளி ரொம்பவுமே சிறப்பா எல்லாருக்கும் புடிச்ச மாதிரி ஒளிபரப்பாகிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா, இந்த முறை வந்து குக்கு வித்து கோமாளிக்கு கரெக்ட்டா போட்டியா சன் டிவிலயும் டாப்பு குக்கு, டூப்பு குக்கு அப்படின்னு இதே கான்செப்ட்ல ஒரு ரியாலிட்டி ஷோவ கொண்டு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் போட்டியே இல்லாம இருந்த குக்கு வித்து கோமாளிக்கு இப்ப இது போட்டியா வந்திருக்கு. ஆக மொத்தத்துல 2 ஷோவுல எந்த ஷோவுக்கு அதிகமா டிஆர்பி கிடைக்குது, யார் மக்கள் அதிகமா விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிற போட்டியில போய்க்கிட்டு இருக்குங்க. ஸோ குக்கு வித்து கோமாளியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிகரமாக இந்த சீசன் 5 4 வாரங்களை கடந்த வாரம் ஒரு எலிமினேஷனும் நடந்து முடிஞ்சிடுச்சு. அதே டைமில் இப்போ 9 போட்டியாளர்களோட மீதி குக்கு வித்து கோமாளி இருக்கிறாங்க. அதே மாதிரி கடந்த வாரம் ஓப்பன் ஆன டாப்பு குக்கு, டூப்பு குக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் வாரத்தில் 9 பேர் போட்டியாளர்களோட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டுக்குமே போட்டி வரப்போகுது. ஸோ இந்த வாரம் குக்கு வித்து கோமாளியில் எப்படி ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த ரியாலிட்டி ஷோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு இப்போ 2 பேரும் பண்ணிக்கிட்டு வர்றதுனால ஸோ கேபிஒய் பாலாவை எப்படியாச்சும் இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம பாலா வந்து பார்த்திங்கன்னா கீக்கியோட சேர்ந்து டிக் 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 அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோவை வந்து பார்த்திங்கன்னா விரைவிலேயே விஜய் டிவி ஒளிபரப்ப போகிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வாரம் மீண்டும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க குக்கு வித்து கோமாளி. நன்றி.